ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துலுக்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்க நிக்கிறோம் என்று சொன்னமாக்கு நம்ம கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து காதிர் மொய்தி ஆண்கள் மேல்நிலை பள்ளியை தாண்டி நம்ம கடற்கரைக்கு செல்லக்கூடிய வழியில கடற்கரையில நிக்கிறோம். இது ஏற்படுக்கிற ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தாலும் இது முன்னாடி அருமையா சீரமைச்சு கொடுத்தாங்க. அதை பராமரிக்க முடியல. இதுக்கு நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம், இந்த இடத்துல ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்தா, இந்த சைட்ல உள்ள இடத்துல ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்து இந்த சாலையை உருவாக்கி கொடுத்தா அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றி உள்ள கிராம மக்கள் இங்கு ஒரு பொழுதுபோக்காக செல்லக்கூடிய இடமாக மாறும் என்பதை நம்ம ஒரு கோரிக்கை சுற்றுலாத்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அதன் பேர்ல அவங்களும் பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு போனவங்க தான் இதுவரைக்கும் அதுக்கான பதில் இல்லை. இருந்த போதிலும் இந்த கடற்கரை உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்க. அந்த மீனவர்கள் செல்லக்கூடிய வழி இது எப்படி இருக்குது, எவ்வளவு சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க, ஆனா சிதிலம் அடைஞ்சிருச்சு பராமரிப்பின்றி. அதே போல இந்த சைடுல உள்ளதை சில ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முற்பட்ட போது நமக்கு ஒரு தகவல் இருக்குது. அதுல நம்ம கடற்கரை தெருவை சேர்ந்த ஜனாப் அன்வர் அலி அவர் தடுத்ததாக நமக்கு ஒரு தகவலும் இருக்குது. இந்த இடத்துலதான் ஒரு பூங்கா, நம்ம சுற்றுலாத்துறை ஒரு பூங்கா அமைச்சு கொடுத்தோம், ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு கடற்கரையாக உருவாக வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இந்த இடத்துல முன்னாடி ஒரு காலத்துல ஒடுக்கத்து புதன்கிழமைன்னு சொல்லிட்டு அனைத்து மக்கள் இங்கதான் வருவாங்க. அந்த வரலாறு எனக்கு நினைவுக்கு இருக்குது. நம்ம அதிராம்பட்டினம் மற்றும் சுற்றி உள்ள மக்கள், கிராம மக்கள் அனைவரும் இது பொழுதுபோக்கா இருக்கணும், அந்த கடற்கரை அழகுபடுத்தி வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்துல நம்ம இருக்கிறாங்க. வாங்க, அதிராம்பட்டினம் கடற்கரையை நம்ம எவ்வளவு அழகா சுத்தப்படுத்திக்கிட்டாங்க. இப்படி பாருங்க, பராமரிப்பின்றி அப்படியே காணா போயிருது. நம்ம இப்போ மழை நீரால சூழ்ந்து இருக்கக்கூடிய அனைத்து உப்பளங்களையும் உங்கள்கிட்ட காட்ட இருக்கிறோம். அதெல்லாம் வாங்க இன்னைக்கு காட்டுறோம். இந்த இடம் தாங்க எவ்வளவு அருமையா சுத்தம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா தற்போது பாருங்க, கடற்கரை வரை செல்லக்கூடிய வழி எவ்வளவு அருமையா இருந்துச்சு, அது இப்ப சிதிலம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு தான் நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம், அரசு அந்த கடற்கரை வரை செல்லக்கூடிய வரை நம்ம ஒரு தார் ரோடு, இந்த பாருங்க இந்த இடத்துல தார் இருக்கு, பழைய கஸ்டம்ஸ் சாலை, அதான் நம்ம நினைவுல வைக்கணும். பழைய கஸ்டம்ஸ் சாலையா இருந்தது, இப்படி சிதிலம் அடைஞ்சிருக்குது. இந்த ரெண்டு பக்கமும் ஒரு மின்விளக்கு அமைத்தும் இந்த சாலையை முறை நம்ம மனு கொடுத்துருக்குறோம். அவங்களும் பார்த்துருக்காங்க. தயவு செய்து இதை மறுபரிசீலனைக்கு எடுத்து இந்த பழைய கஸ்டம் சாலையை சிதிலம் அடையாம நம்ம கடற்கரை வரை செல்லக்கூடிய வகையில நம்ம அந்த ஒரு சாலையை அமைச்சு கேட்கிறோம். கண்டிப்பாக அதை அமைத்து தருவாங்க என்று நம்பிக்கையோட நம்ம அதிரநிலை பதிவிடுறோம். வாங்க பாருங்க, நம்ம உப்பளம் எவ்வாறு இருக்குது, கடல் நீர் இது மழை நீரால் நம்ம எவ்வாறு காட்சி அளிக்கிறது உங்கள்கிட்ட காட்டுறோம். அதே போல இந்த சாலையையும் உங்கள்கிட்ட காட்டுறோம். உப்பளத்தை ஒரு கடல் அலை போல நீங்க கடலை நீர் உள்ள போந்த மாதிரி இருக்குது பாருங்க. மழை நீர் தான் இதாங்க உப்பளம், அதிராம்பட்டினத்தினுடைய உப்பளம். இந்த சைடுங்க அதிராம்பட்டினத்தினுடைய தஞ்சை மாவட்டம். இது ஏரிப்புறக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதி. இந்த சைடு காட்டு. என்னோட தம்பி முத்துக்குமார் அவர்கள் வந்துகிட்டு இருக்கிறாங்க நமக்கு உதவியா. இதெல்லாம் உப்பளங்கள். தற்போது மழை நீர் எவ்வாறு காட்சி அளிக்குது பாருங்க. கடல் போல காட்சி அளிக்குது. இந்த பாருங்க, இது பழைய கஸ்டம் சாலை எவ்வாறு இருக்குது என நம்ம சுற்றுலாத்துறைக்கு நம்ம கோரிக்கை வைத்திருந்தோம். அவங்க பார்வையிட்டு போனாங்க. இந்த கஸ்டம் சாலையை சீரமைத்து அதே போல நடைபயிற்சி பொதுமக்கள் இது பயன்படுத்தக்கூடிய சாலையாகவும், அதே வேளையில ரெண்டு பக்கமும்
ஒரு மின் விளக்குகள் அமைத்து தருவீங்க என்ற நம்பிக்கையில நம்ம அதிர்நெல்ல பதிவிடுறோம். இந்த சாலைகள் எவ்வாறு இருக்குது. இதாங்க அதிராம்பட்டினத்தினுடைய ரயில்வே நிலையம். இவங்க நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு திரும்புறாங்க பத்தியெல்லாம் பெண்களும். அதே போல காலையில ஆண்களும் பெண்களும் அதிகமானோர் நடைப்பயிற்சி அந்த கடற்கரையை பயன்படுத்துறாங்க. தயவு செய்து இதை பரிசீலனைக்கு எடுத்துக்கிடுங்கிற நம்பிக்கையில இந்த சாலைகளை பாருங்க எவ்வாறு இருக்கிறது என்பதை நீங்களே பாருங்க. இது பழைய கஸ்டம் சாலையா இருந்தது ஒரு நேரத்துல. நல்லா இருக்கீங்களா?